ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் கூட நாம் யோவான் எழுதினதான முதலாம் நிருபத்தை பார்க்க போகிறோம். இதிலே முதல் 3 அதிகாரங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நிருபத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லி பரவலாக கூறப்படுகிறதை நாம் காண முடியும். நாம் முதலாம் அதிகாரத்திலேயும் கூட நாம் 3ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதாக இந்த நிருபத்தை எழுதுகிறவர் கூறும் பொழுது, இவர் இயேசுவோடு இருந்து கண்டு கேட்டதை எழுதுகிறார் என்பதாக நாம் யூகித்துக் கொள்ள முடியும். அதே போல இந்த யோவான் எழுதின முதல் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும், ஒளிக்கும் இருளுக்கும், பாவத்திற்கும் நீதிக்கும், இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஆவியானவருக்கும் மாம்சீகமான காரியங்களுக்கும், உலகத்தின் காரியங்களுக்கும், சத்தியத்திற்கும் சத்தியமில்லாத காரியங்களுக்குமான ஒரு ஒப்பீட்டை இந்த நிருபத்தை எழுதுகிறவர் கூறுகிறதை நாம் காண முடியும். முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கூறுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலேயும் இப்படியான ஒரு வார்த்தையிலிருந்து அவர் ஆரம்பிப்பார். அதாவது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதாக கூறுகிறதை நாம் காண முடியும். அதே போல இந்த நிருபத்தையும் அவர் ஆரம்பிக்கிறதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து நாம் 5ஆம் வசனத்திற்குள்ளாக வரும் பொழுது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது என்று சொல்லி, நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க முடியும், அதே நாம் இருளிலே நடக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக எவ்விதமான சுபாவங்கள் காணப்படும் என்பதை விவரித்து சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே, அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறதான யோவான், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக கூறுகிறார். நமக்குள் பாவம் இல்லை என்று நாம் சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். சத்தியமும் நமக்குள்ளாக இராது. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோம் என்று சொன்னால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக யோவான் கூறுகிறார். மாத்திரமல்ல, நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இராது என்பதாக அவர் கூறுகிறார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போகும் பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்பதாக கூறுகிறதான யோவான், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாக இயேசு கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று அவர் கூறுகிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவரை அறிந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனோம் என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை என்பதாக யோவான் கூறுகிறார். அப்படி நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் என்ன செய்தாரோ, அவர் எப்படியாக நடந்தாரோ அதே போல நாமும் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கற்பனை ஆதி முதலாக இருக்கிறதான பழைய கற்பனையாக இருக்கிறது. அதே சமயத்திலே புதிய கற்பனையாக சிலவற்றை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறதான யோவான், இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைக்க மாட்டான், தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் ஒளியிலே நடக்கிறவனாக காணப்பட மாட்டான் என்று கூறுகிறார். தொடர்ந்து, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி யோவான் கூறுகிறதை பார்க்கிறோம்.
இந்த உலகத்தினால் உண்டாகிறதான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை போன்ற காரியங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறதான யோவான், நாம் இப்படி செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று கூறுகிறார். உலகத்தின் இச்சைகள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இல்லை என்று மறுதலிக்கிறவன் பொய்யனாக காணப்படுகிறான். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று கூறுகிறதான யோவான், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவனே பிதாவை உடையவனாக காணப்படுகிறான். எனவே நீங்கள் குமாரனையும் பிதாவிலும் நிலைத்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. அது பொய்யானதை உங்களுக்கு போதிக்காது. ஆகவே நீங்கள் அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். தொடர்ந்து அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருளிலே நடக்காமல், அந்தி கிறிஸ்துவின் பின்னாலே செல்லாமல், சத்தியத்தின் அறிவை உள்ளவர்களாக காணப்பட்டு அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக யோவான் விரும்புகிறார். 3ஆம் அதிகாரத்திலேயும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று கூறுகிறார். உலகம் அவரை அறியாதது போல நம்மையும் அறியவில்லை. அதே சமயத்திலே இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோவான் கூறுகிறார். இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம், சுத்தமுள்ளவர்களாக காத்துக்கொள்வோம். நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக காணப்படுவோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவன் தேவனால் நடத்தப்படுகிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று யோவான் கூறுகிறார். இப்படியாக நாம் வாழும் பொழுது யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் பிசாசின் பிள்ளைகள் என்பது விளங்கும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதாகவும் ஆதி முதல் கூறப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக யோவான் வலியுறுத்துகிறாள். பொல்லாங்கன் அநேக நேரத்திலே அன்பு கூற விடமாட்டான். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல நாம் இருக்கக்கூடாது என்பதாக யோவான் எச்சரிக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு பாராட்ட வேண்டும். இதனாலே நான் நம்மை சத்தியத்திற்குள்ளாக்கிறவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக யோவான் கூறுகிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளைகளை கைக்கொண்டு அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருப்பதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியானவரின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் என்பதாக யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த முதல் 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனிலே நிலைத்திருப்பதையும் அவருடைய சத்திய வசனத்திலே நிலைத்திருப்பதையும் மறுபடியும் யோவான் வலியுறுத்துகிறதை நாம் காண முடிகிறது. கடைசி காலம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, தவறான போதனைகளுக்கு பின்பாக செல்லாதபடிக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களாக, பரிசுத்த ஆவியின் அறிவை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் எச்சரிக்கிறார். இந்த வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு மிகவும் பொருந்துவதாக காணப்படுகிறது. இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவாராக. God bless you all.